வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதுகலை பட்டதாரி ஆல் சப்ஜெக்டோடைய கேட்டகரி வைஸாக கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும்? எல்லோர் மத்தியிலுமே ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் நிகழ்ந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ முதுகலை பட்டதாரியோடைய ஆசிரியர் தேர்வில் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் குழப்பத்தோடு தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த கட் ஆஃப் வருமா அப்படின்றத சொல்லவே முடியல. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் இந்த கட் ஆஃப் தானா? தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது தான் கட் ஆஃபா? இங்கிலீஷுக்கு இது தான் கட் ஆஃபா? பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்களுக்கு என்ன மதிப்பெண்கள் வரும்? காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன கட் ஆஃபு? ஸோ இந்த மாதிரி 12 சப்ஜெக்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க நம்ம ஆசிரியர்கள். ஸோ கட் ஆஃபை பற்றி நீங்கள் யோசிச்சு உங்களை நீங்களே கட்டாயப்படுத்திக்க வேண்டவே வேண்டாம். ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆவரேஜான கட் ஆஃப் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டோடைய கட் ஆஃபையும் நான் இப்போ உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் 103, பிசி 98, எம்பிசி மற்றும் டிஎன்சி 90, பிசி முஸ்லீம் 88, எஸ்சி 85, எஸ்சிஏ 80, எஸ்டி 81, பிஎஸ்டிஎம் அதுலேருந்து 2 குறையும். அதே உமன்னா -3 குறையும். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது. ஜிடி 100, பிசி 94, எம்பிசி 88, பிசி முஸ்லீம் 83, எஸ்சி 82, எஸ்சி 79, எஸ்டி 80. அடுத்து எஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு 103 ஜிடி, பிசி 99, எம்பிசி மற்றும் டிஎன்சி 98, பிசி முஸ்லீம் 96, எஸ்சி 98, எஸ்சிஏ 90, எஸ்டி 91, பிஎஸ்டிஎம் 2 குறையும், உமன்னா 3 குறையும். அடுத்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம். ஜிடி 92, பிசி 90, பிசி முஸ்லீம் 80, பிசி முஸ்லீம் 75, எம்பிசி மற்றும் டிஎன்சி 80, எஸ்சி 77, எஸ்சி 78, எஸ்டி 79, பிஎஸ்டிஎம் 2 குறையும், உமன்னா 5 குறையுங்க. ஸோ இந்த கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக அடிக்கப்பட்ட கட் ஆஃப் தான். இதுதான் ஃபைனலான கட் ஆஃப் அப்படின்றத நான் உங்களுக்கு எங்கேயுமே சொல்ல கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக டிப்ரெஷனெலாம் இருக்கவே வேணாம். ஸோ இந்த கட் ஆஃப் ஒரு ஆவரேஜான கட் ஆஃப் தான், பாடவாரியாக பிடிக் பண்ண கட் ஆஃப் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இறுதி கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் தான் வரும் அப்படின்றத யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா தமிழில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார் மார்க் எல்லாமே கிடைக்கிது. ஸோ உங்களுடைய கொஷின்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஸ்டார் போட்டிருக்காங்க. அந்த கேள்விகளுக்கு பார்த்திங்கன்னா 5லிருந்து 3 மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்டார் கொஷின்களுக்கு மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாத இறுதியில் முதுகலை பட்டதாரியோட ரிசல்ட்டே வெளியிடலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ நான் அந்த கீஸ் உங்களுடைய மதிப்பெண்களுடைய கம்யூனிட்டி வைஸாக மார்க்கை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பிசி எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரிக்கு 75 மார்க் பேசிக்காக இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு எல்லாமே எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா எஸ்சிஏக்கு எல்லாமே 45% 67.5 மதிப்பெண்கள். எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 40% 60 மதிப்பெண்கள். ஸோ இந்த மதிப்பெண்கள் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்டாக உள்ளே வரீங்க பிஜிடிஆர்பிக்கு. அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி. ஸோ 70-80 மார்க் இருந்தாலே பார்த்திங்கன்னா அந்த டைம் கட் ஆஃப் உங்களுக்கு நிறைய பேர் கிடைக்கும். ஸோ அடுத்து பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். ஜிடி 104, பிசி 99, எம்பிசி 97, பிசி முஸ்லீம் 96, எஸ்சி 92, எஸ்சி 87, எஸ்டி 88ங்க. அடுத்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம இது கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். ஸோ ஜிடி பார்த்திங்கன்னா 108, பிசி பார்த்திங்கன்னா 104, எம்பிசி மற்றும் டிஎன்சி 100, பிசி முஸ்லீம் 100, எஸ்சி 97, எஸ்சிஏ 89, எஸ்டி 91. ஸோ பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா -2 குறையும். உமன்ஸ் கேட்டகரியாக இருந்தால் -4 குறையுங்க. ஸோ அடுத்து ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம். ஜிடி பார்த்திங்கன்னா 103, பிசி பார்த்திங்கன்னா 98, எம்பிசி மற்றும் டிஎன்சி 94, பிசி முஸ்லீம் 93, எஸ்சி 86, எஸ்சிஏ 79, பிஎஸ்டிஎம் 70, எஸ்டி 75, பிஎஸ்டிஎம் -2 குறையும். உமன்னா -3 குறையுங்க. ஸோ காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம். ஜிடிக்கு பார்த்திங்கன்னா 100, பிசிக்கு 98, எம்பிசி மற்றும் டிஎன்சி 95, பிசி முஸ்லீம் 93, எஸ்சி 94, எஸ்சிஏ 88, எஸ்டி பார்த்திங்கன்னா 80 to 85, பிஎஸ்டிஎம் இருந்துச்சு அப்படின்னா -3 குறையும். உமன் கேட்டகரியாக வரப்போ பிஎஸ்டிஎம் வச்சுருக்க -5 குறையுங்க. ஸோ இந்த முதுகலை பட்டதாரியில் இந்த கட் ஆஃப் பார்த்திங்கன்னா தோராயமாக பிடிக் பண்ண கட் ஆஃப் தான். ஸோ இந்த கேட்டகரி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக முதுகலை பட்டதாரியில் ஆசிரியரில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு ஆசிரியராக முடியும். ஸோ ஆசிரியர்களே கவனத்தோடு இருங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரியில் ஆசிரியர் காலி பணியிடங்கள் அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றின அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு
முழுமையாக சொல்கிறேங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.